புதுமை பித்தன் எழுதிய சங்குத்தேவனின் தர்மம். முருகுபாட்டி முத்தாச்சின்னா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். அவ ஒன்றும் கதைகள்ல வரா மாதிரி திடீர் பணக்காரியெல்லாம் கிடையாது. மந்திர தந்திரம்லாம் வேலை செய்யாத இந்த காலத்துல அவ தினம் தினம் கலந்தல்றது இல்லாம அவளோட ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறான். அதுதான் அற்புதமே. ஒன்னுத்துக்கும் உதவாத நம்ம இந்து தர்மத்துல பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அவ்வளோ கட்டுப்பாடுகள்லையும் பாதிக்கப்படுறது என்னமோ ஏழைங்க தான். அதுலயும் கல்யாணம் பண்ணாம இருக்க கன்னி பொண்ணுங்க நிலைமை புருஷன் இல்லாத பொண்ணுங்களோட நிலைமையை விட மோசம். மிஞ்சி மிஞ்சி போனா விதவை பொண்ணுங்களை இங்கே வராத அங்க போவாதன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் லேட் ஆகிற பொண்ணுங்களை சிலுவையில கொண்டு போய் சாத்தினாலும் சாத்திடுவாங்க. இதெல்லாம் பணக்கார வீட்டுல எடுபடாது. இது முத்தாச்சிக்கு தெரியாது. எப்படியோ வெண்டல் துறை பங்களால வெங்காயம் இருக்கிற மாடசாமி பிள்ளைக்கு தன்னோட பொண்ணை கொடுக்கறதா நிச்சயம் போட்டுட்டான். நாளை காலையில கல்யாணம். சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். தங்கவேல் ஆசாரி வீட்டு திண்ணையில நரைச்சு போன தலையுமா பட்ட கஷ்டமெல்லாம் மூஞ்சில படம் போட்டு காட்டுற மாதிரி சுருங்கி போன மூஞ்சி, பாம்படம் இல்லாம தொங்கி போன காது, ஒரு காலத்துல வெள்ளையா இருந்திருக்கும் போல அப்படி ஒரு புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கா முத்தாச்சி. வெத்தலை கிள்ளி வாயில போட்டுக்கிட்டே ஆசாரிய பார்த்து கேட்கிறா முத்தாச்சி, என்ன ஆசாரி வேலையை சீக்கிரமா முடிக்கிறது, மோசம் பண்ணிவிடாதையா? ஆச்சி பயப்படாத, பொழுது சாயறதுக்குள்ள உன் வேலை முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டே பாம்படத்துக்கு மெருகேற்றான் ஆசாரி. அட என்னையா, நான் கைலாசபுரத்துக்கு போகணும், வழி வேற காட்டுப்பாது, நான் போய் தான் வேலையை பார்க்கணும், சீக்கிரமா பண்றது அப்படிங்கிறா முத்தாச்சி. உன் வேலை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அந்த சிறுகுளம் சுப்பையர் வேலை வரலனா அவரு தான் விடேன் தொடன்னு அலைஞ்சி சாமான நேத்து தான் வாங்கிட்டு போனாரு. இல்லாட்டி ஒரு நொடியில இது என்ன பெரிய காரியமா? அது சரிதான், இருக்கட்டும் ஆச்சி, உன் வீட்டுல இதானே கல்யாணம், செலவு என்ன ஆகும் அப்படின்னு பேச்சு எழுக்கிறான் ஆசாரி. என்னமோ ஏழைக்கு ஏத்தாப்புல எல்லாம் சேர்ந்து 200 ஆகும் அப்படிங்கிறான் முத்தாச்சி. நகை எம்பிட்டு அப்படின்னு மறுக்க கேட்குறான் ஆசாரி. எல்லாம் என்ன, அந்த எங்க வீட்டுக்காரர் போனாரு, அவரு போட்டதுதான், என்ன 2 மோர் தான், இப்ப நீ அழிச்சு பண்ற ஒரு சோடு பாம்படம், வேற செலவு என்ன ஒரு 50, அது கிடக்கட்டும், வேலை என்ன இப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறான் முத்தாச்சி மறுபடியும். இதான் நீ தான் பார்த்துட்டு இருக்கல்ல, என் கைக்கு என்ன ரெக்கையா கட்டிருக்கு, வேலையை வேகமாக தான் செய்கிறேன், அவசரப்படாத. ஆமா, இந்த சமாச்சாரத்தை கேட்டியா? ஊர்ல கிளவுமா இருக்கே, அன்னைக்கு நம்ம மேலே பண்ண வீட்டில் 2000க்கு கிளவான். காசு கடை செட்டியாரு 10 மணிக்கு போயிட்டு வட்டி பணத்தை மடியில் முடிஞ்சுக்கிட்டு வந்தாராம். மேலே பரம்புக்கிட்ட வரப்போ பொழுது பலபலன்னு விடியறாப்புல இருந்திருக்கு. வந்து தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். செட்டியாரு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு வந்தாரு. காலம் கெட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம கட்டப்ப ராசா காலத்துல நடந்திருக்குமா அப்படிங்கிறான் ஆசாரி. அது சரி, இம்புட்டையும் செஞ்சுட்டு போனானே அவன் ஆறு அப்படிங்கிறா கிழவி. அவன் தான் நம்ம சங்கு தேவை. எல்லாம் இந்த கும்பினியா வந்த பிறகுதான் ஊர்காவலாது ஏழவாது எல்லாம் தொலைஞ்சு போச்சே. யோ அதெல்லாம் விட்டு தள்ளு, என் பாவத்துல வந்து விழாம இந்த மூங்கிலடியானும் பேராச்சி தாயும் தான் காப்பாற்றணும். என்ன ஆச்சா இல்லையா? இரு முடிச்சிட்டேன், இதை மட்டும் ராவி தரேன் அப்படின்னு சொல்லி பாம்படத்தையும் தங்கப்புடியையும் 2 சிவப்பு பேப்பர்ல வச்சு மடிச்சு மரியாதையா கொடுக்குறான். முத்தாச்சியும் மடியில இருந்த சுருக்கு பையில இருந்து ஒரு கும்மினி ரூபாயை எடுத்து வைக்க, என்ன உனக்காக இன்னைக்கு முழுக்க கஞ்சி கூட குடிக்காம பண்ணித்தரேன், நல்ல வேலை செஞ்சேன் அப்படிங்கிறான் ஆசாரி. என்னதான் தெரியுமே ஏழைக்கு அப்படின்னு இழுக்கிறா முத்தாச்சி. அதுக்காக வேலை பார்க்குறவனுக்கு கூலி கொடுக்க மாட்டியாக்கும் அப்படின்னு கேட்குறான் ஆசாரி. அவன்கிட்ட பேச நேரம் இல்லாமல் அவன் கேட்குற பணத்தை கையில் கொடுத்துட்டு கிளவி நடக்கிறா வேகமா. எவ்வளோ வேகமாக நடந்தா என்ன, மனுஷன் உடம்பு என்ன மோட்டாரா? அதுலேயும் ஒரு கிழவி எவ்வளோ வேகமாக நடந்துட போறா? நல்லா பொழுது இருட்ட ஆரம்பிக்குது. பாதை என்னமோ ராஜபாதை தான், ஆனால் அங்கே ஜன நடமாட்டமே இல்லாமல் மரம் எல்லாம் அடர்ந்து நெருங்கி காடு மாதிரி இருக்கு. கிழவி இது வரைக்கும் பேய்க்கும் பயந்தவ கிடையாது, திருடனுக்கும் பயந்தவ கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒரு சங்குத்தேவை நிற்கிறாப்புலையே இருக்கு கிழவிக்கு. ஒவ்வொரு மரத்தை தாண்டி தாண்டி போறதே அவளுக்கு ஒரு சாதனையா இருக்கு. இப்படி அவ தவிச்சுக்கிட்டே போற நேரம் தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அத்தி யார் இது அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சங்குத்தேவனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருக்கா. ஏன் மூங்கிலடியா, நீதான் என்னை காப்பாத்தணும்னு மனசுக்குள்ள குலசாமியை வேண்டிக்கிறான். அந்த உருவமும் இவ போற திசையிலே போய் மறைகிறத பார்க்கவும், ரைட்டு நம்மளை மாதிரியே எவனோ ஒருத்தன் போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மூங்கிலடியா மேல பாரத்தை போட்டு, ஐயா யாருது கொஞ்சம் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறான். உடனே அந்த உருவம் கேக்குது. யாரது கத்துறது? ஒரு நல்ல கட்ட ஆம்பளை குரல் கேக்குது. செத்த நில்லியா, அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே கிளவி ஓடுறான். நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான். தலையில ஒரு முண்டாசு வேற, நல்ல நீட்டமா கிருதான்.
நல்லா வரிஞ்சு கட்டுன அரை வேஷ்டி, அக்கல்ல ஒரு குறுந்தடி வச்சிருக்கான். அவன் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே கிழவிக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அபாடி நம்ம நல்லபடியாக வீடு போய் சேரலான்ற நம்பிக்கையில் அவன் கூடவே நடக்க ஆரம்பிக்கிறான். கிழவி, இந்த கும்மிரட்டில் நீ எங்கே கடந்து வர அப்படின்னு கேட்குறான் அவன். நான் இங்கே இருந்து தான் வரேன். எவ்வளோ வேகமாக வந்தாலும் தான் என்ன, நான் கிளவி தானே. பொழுது வேற சாஞ்சிருச்சு. பொழுது சாஞ்சி எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் போய் தான் மிச்ச வேலையும் பார்க்கணும். நேரம் ரொம்ப ஆச்சோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடியே நடக்கிறா கிழவி. பொழுதா? நேரம் ஒன்றும் ஆகலை, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கான் அவன். நான் எங்கே போனால் என்ன, உங்கள் பச்சேரியில் ஒரு பல்லனை பார்க்கணும், அதான் அப்படிங்கிறா கிழவி. ஆமாம் கிழவி, என்ன சாதி அப்படின்னு கேட்குறான் அவன். நாங்கள் வெள்ளாம் பிள்ளைங்க, நீர்? நான் தேவமாறு. தேவமாரா? ஏயா இப்படியும் இருக்கா? உன் ஜாதிக்காரன் ஊரெல்லாம் இப்படி கொல்லப்படுறானே, நீங்கள் பெரிய மனுஷர்லாம் என்னன்னு கேட்கறது, இப்படி அமைதியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். கிழவிக்கு வாயப்பத்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, அது எங்கள் குலத்தொழில் தானே. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி இது கலிகாலம்தான். நீ என்னமோ தெரியாமல் பேசுகிற. அவன் வேற கிளை, நான் வேற கிளை அப்படின்னு. அந்த பையன் கொண்டையான் கோட்டையான், நான் வீரமுடி தாங்கி. ஆமாம் கிழவி, ஏன் நீ பதறி பதறி சாவுற அப்படின்னு கேட்குறான் அவன். ஆமாம், என்கிட்ட லட்ச லட்சமாக இருக்காக்கும், நான் பதறேன் அப்படின்னு கிழவி அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். பொய் சொல்லாத கிழவி, மடியில் கனம் இருந்தால் வழியில் எதுக்கு பயம் அப்படின்னு சிரிக்கிறான் அவன். உன்கிட்ட உண்மையை சொன்ன என்ன, என் மவளுக்கு கல்யாணம், நான் போய்த்தான் 4 வேலை பார்க்கணும். இரவலா ஒரு சோடு பாம்பளம் வாங்கிட்டு போகிறேன். ஏதோ பகட்டா செஞ்சால் தானே 4 பேர் மதிப்பான் அப்படிங்கிறான் கிழவி. பாம்படமாச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா ஒத்து பார்க்குறான். ஆமாம், எத்தனை பிள்ளைய உனக்கு? மகன் என்ன மூத்ததா அப்படின்னு கேட்குறான். அவனோட கண்ணும் மனசும் கிழவியை துருவி துருவி பார்த்துட்ருக்கு. எல்லாம் ஒத்தைக்கு ஒன்று தான். சரி, அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாமலே நடக்கிறாங்க. அவன் கிழவியை பார்க்கறதும் அப்புறம் குனிஞ்சு யோசிக்கிறதுமாவே நடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் கிழவி சொல்கிறான். டா, கோயில் தெரியுது, நான் இனிமேல் போய்க்கிருவேன் அப்படிங்கிறான். ஆச்சி நில்லு, ஒரு சமாச்சாரம். நீ ஏழை தானே, இந்தா இதை வச்சிக்க, பேரனுக்கு என் பேர் வையி. கிழவிக்கு ஒன்றும் புரியலை, இருந்தாலும் சந்தோஷத்தில் நீ மாராசனாக இருக்கணும், என்ன பேர் வைக்க அப்படின்னு கேட்குறான். சங்கு தேவன் வையு. கையில் வாங்கின பணப்பையும் பொத்துன்னு கீழே வந்துருச்சு. வானம் சாமி, என்னை விட்டுரு, நான் ஓடி போகிறேன்னு பதறா கிழவி. இல்லை ஆச்சி, எடுத்துக்க பணத்தை, உன்னை நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு பணப்பையை எடுத்து கிழவி கையில் கொடுத்து அனுப்புகிறான். கிழவியும் திரும்பி பார்த்தபடியே இருட்டில் மறைஞ்சு போகிறான். சங்கு தேவங்க இருந்த கல்லில் கொஞ்ச நேரம் உட்காடுறான். குழம்பி போன மூளை சரியான மாதிரி இருக்கு. ஆமாம், கிழவி பயந்து தான் போயிட்டா. 1 2 100, இதுவும் ஒரு வேடிக்கை தானே அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறான் சங்குத்தேவன்.